வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் துணைத் தலைவர் திரு PL தேனப்பன் சார் அவர்களையும், இன்னொரு துணைத் தலைவர் திரு கதிரேசன் சார் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். ட்ரெய்லர் மற்றும் இசைத்தட்டை வெளியிட்டு பார்த்து வந்திருக்கும் என் குருநாதர் தரணி சார் அவர்களையும், பெற்றுக்கொள்ள வருகை தந்தது சென்ற இயக்குனர் பேரரசு அவர்களையும், இயக்குனர் பரதன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். வாழ்த்துறை வழங்க வந்திருக்கின்ற அண்ணன் இயக்குனர் பாபுசிவன் அவர்களையும், அண்ணன் இயக்குனர் சாந்தகுமார் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் பொருளாளர் மற்றும் PRO யூனியன் தலைவர் பொருளாளர் திரு விஜயமுரளி சார் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். மற்றும் திரைப்படத்தின் ஒளிப்பதிவாளர் பாலா, கலை இயக்குனர் கார்த்திக் ராஜ்குமார், விழாநாயகன் திரு கணேஷ் ராகவேந்திரா, அண்ணன் கானா பாலா அவர்கள், மற்றும் திரைப்படத்தில் நடித்த பவர் ஸ்டார் சீனிவாசன் அவர்கள், அண்ணன் ராஜ்குமார் அவர்கள், ரெஹான் அவர்கள் அனைவரும் வருக வருக வரவேற்கிறோம். பத்திரிகை சகோதரர்கள், பத்திரிகை சகோதரர்கள், ஊடகவியல் சகோதரர்கள், அனைவரையும் வருக வருக வரவேற்கிறோம். நண்பர்கள், உதவி இயக்குநர்கள், இயக்குநர்கள் அனைவரையும் வருக வருக வரவேற்கிறோம். என் பேர் சுரேஷ் சீதாராம். சுரேஷ்ன்றது என் பேர், சீதாராம்ன்றது எங்கள் அப்பா பேர். என்னை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. மாதா பிதா குரு, இது மூணும், இந்த 3 தெய்வங்களும் ஒருத்தனுக்கு சரியாக அமைஞ்சிட்டு அவன் அதிர்ஷ்டசாலி. இது 3மே எனக்கு சரியாக அமைஞ்சுது. என்னை பற்றியும் இந்த படத்தை பற்றியும் நான் சொல்கிறது ஒன்றும் இல்லை. இனிமேல் நீங்கள் தான் சொல்லணும். ஆனால் என் குருநாதரை பற்றி சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது. எங்கள் அப்பாவை பற்றி சொல்கிறதுக்கும் நிறைய இருக்குது. எங்கள் அப்பா ஒரு இராணுவ வீரர், 22 வருஷம் ஆர்மியில் இருந்தவர். அவதார் அவர் பெற்று தர்ணி சார் என்னை வளர்த்தாரு. ரெண்டு பேருமே என்ன ஒழுக்கமாக தான் வளர்த்துருக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த ஸ்கிரிப்ட்லேயும் நான் தப்பு பண்ணிட மாட்டேன், தப்பு பண்ணலை. சமூகத்துக்கு தேவையான அதை தவறான கருத்துக்களை எதையுமே நான் சொல்லலை. இதெல்லாம் நீங்கள் வெளியே வந்த படம் சொல்லணும். எங்கள் டைரக்டரை பற்றி நிறைய சொல்லணும், ஆனால் அது நிறைய சொல்லிகிட்டே இருக்கணும். எல்லாருமே எல்லாமே இது எங்கள் ஃபேமிலி தான். பேரரசு சார், பாபண்ணன், இவங்க எல்லாருமே எங்கள் ஃபேமிலி தான். ஏன்னா மற்றவங்கெல்லாம் நான் அழைக்கலன்றதில்லை. ஏன்னா எங்கள் டைரக்டர் ஸ்டைலுக்கு தான். அசிஸ்டண்ட்லாம் மேடையில் ஏற்றி முதல் தமிழ் சினிமாவிலே அழகு பார்த்தவர் அவர் தான். அசிஸ்டண்ட்டுங்க தான் மேடையில் ஏற்றுவார். அவர் அப்புறமா தான் ஏற்றுவார், ஓரமாக நின்று இருப்பார். அசிஸ்டண்ட்டுங்களை தான் மேடையில் ஏற்றுவார். தமிழ் சினிமாவுக்கு அதான் புதுசு.
அது பழகி விட்டார் எல்லாருக்கும். இப்போ எல்லாருமே அதை பண்ணுறாங்க. பட் முதல்ல அவர் தான் பண்ணார். எங்கள் டைரக்டர் பற்றி நான் நிறையலாம் எதுவும் சொல்லிக்கல. இப்போ ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிடுறேன். ஏன்னா அவர் கேரக்டரைசேஷன் தெரியும் எல்லாருக்கும். டைரக்டரோட படம் கில்லி, பங்காரம், தெலுங்கு, குருவி எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். நாளைக்கு இசை வெளியீட்டு விழா நடக்க போகுதுன்னா இன்னிலேருந்து நாங்கள் எல்லாம் பரபரப்பாகிடுவோம். நைட்டு 10:30 மணி வரைக்கும் ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பார். டே பிஆர்ஓக்கு சொல்லிட்டியா, பிஆர்ஓ ஃபாலோ பண்ணிட்டியா, ப்ரெஸ்காரங்களாம் சொல்லிட்டியா, வீடியோக்காரங்களாம் சொல்லிட்டியா, வினையில் அது இதெல்லாம் பார்த்துட்டியா, போஸ்டர்ஸ்லாம் செக் பண்ணிட்டியா, அது இதுன்னு ராத்திரி ஃபுல்லாக 10:30 மணி வரைக்கும் பேசிக்கிட்டு இருப்பார். நேற்று நைட்டும் அதே மாதிரி பேசிக்கிட்டு இருக்கார். என்னுடைய செய்திட்டு சொல்லிட்டியா, ஜாகிரதை, ஃபஸ்ட்டு படம் ஜாகிரதை, கேர்ஃபுல்லாரு, எல்லாத்தையும் ரீசெக் பண்ணு நைட் 10:30 மணி வரைக்கும் மெசேஜ் வந்துக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்கார். ஸோ அது போதும் அவரோட கேரக்டர். தேங்க்யூ சார். படம் பார்த்துட்டு நீங்கள் தான் சார் ஏதோ ஒரு நல்லது செய்யணும். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிற எல்லா சீனியர்ஸ் எல்லாருக்கும், அப்புறம் டிவி சேனல்ஸ், ப்ரெஸ், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, சாங் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் எனக்கு பிடிக்கும். அந்த நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையோடு தான் பண்ணியிருக்கோம். இது நல்லபடியாக வர்றதுக்கு எனக்கு சப்போர்ட்டாக இருந்த அனைவருக்கும் நன்றி. இது எல்லாம் கரெக்டாக எனக்கு செஞ்சு கொடுத்த கடவுளுக்கு நன்றி. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். மேடையில் உள்ள அனைவருக்கும், ப்ரெஸ் மீடியா இருந்து வந்த அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் மூவரும், அதாவது மகேந்திரன், சாய் மகேந்திரன், சுரேஷ் ஆகிய இணைந்து SMS மூவிஸ் சார்பாக சைவ கோமாளி படத்தை தயாரித்துள்ளோம். இது நன்றாக வருவதும் உங்கள் கையில் தான் இருக்கிறது. நீங்கள் பார்த்து இது நன்றாக வரும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மேடில் ரொம்ப சீனியர்ஸ், எனக்கு என்ன பேசுன்னு தெரில. எல்லாம் வணக்கம் சார். இந்த படத்தோட டேரக்டர் சுரேஷ் சீதாராம், அதை பற்றி சொல்லணும். கண்டிப்பாக அவர் ரொம்ப வருஷம் கஷ்டப்பட்டு இந்த ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணியிருக்காரு. ஃபியர் ஃபோபியான்ற ஒரு கேரக்டரேஷன் இந்த படத்துக்கு ஹீரோ கொடுத்துருக்காரு. சொல்கிறது, நாளைக்கு ஷூட்டிங் போகிறோன்னா அது பிஃபோராக உட்காந்து இது நாளைக்கு தான் நீ பண்ணணும், இப்படி தான் பண்ணணும், நீ இப்படி தான் நடந்துக்கணும், இப்படி தான் ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு எல்லாமே சொல்லி கொடுத்தாரு. அவர் தான் எனக்கு ஆக்சுவலாக அவர் தான் குரு. அதுக்கப்புறம் சொல்லப்போனால் எங்கள் அப்பா அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜீவன் சார், பிரசாந்த் சார். அந்த படம் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். படத்தை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நன்றி. வணக்கம் சார். இந்த படம் கண்டிப்பாக ஜெயிக்கணும். ஏன்னா இந்த படம் ஒரே காரணம்னா சூர்யா மட்டும்தான். டைரக்டர் சுரேஷ் சீதாராம், சாரி சூர்யா கூப்பிட்டு நான் இந்த ஆடியோ லான்ச் எப்படி மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு ட்ரை பண்ண முடிஞ்ச அளவுக்கு. ஆக்சுவலி இன்னைக்கு சண்டேவே எனக்கு பெரிய ஷூட் எங்கே இருக்குது. பட் நல்ல வேலை அமைஞ்சதுன்னு நினைக்கிறேன். சூர்யா கண்டிப்பாக சூர்யாக்காக இந்த படம் கண்டிப்பாக ஜெயிக்கும். ஏன்னா சுரேஷ் சீதாராமுக்காக கண்டிப்பாக இந்த படம் ஜெயிக்கும். நிறைய உழைப்பு இருக்குது அவருக்கு இந்த படத்துக்கு பின்னாடி. அவர் டே அண்ட் நைட் பேசியிருக்கோம் நாங்கள் இதை பற்றி. கண்டிப்பாக சூர்யா உங்கள் மனசு கண்டிப்பாக இந்த படம் ஜெயிக்குங்க. நன்றி. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என்னோட நேம் ரஹானா. அண்ட் இந்த படத்தை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லணுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு காமெடியான படம் தான் சொல்லணும். நிச்சயமாக நீங்கள் ட்ரைலர் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் டைட்டில் கேட்டப்போ உங்களுக்கு இன்னும் தெரிஞ்சிருக்கும். சைக்கோ அண்ட் கோமாளி, இது ரெண்டும் சேர்ந்தது தான் எங்கள் படம். அண்ட் நான் இந்த படம் பண்ணுறதுக்கு முக்கிய காரணமே என்னோடய டைரக்டர் சுரேஷ் சார் தான். எப்படி சொல்கிறது தெரியல. அவரை ரஞ்சித் சொன்னார் ஒரு நாள் முன்னாடியே அவருக்கு எல்லாம் சொல்லிடுவாங்கன்னு. பட் எனக்கு ஷார்ட் போய் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட தெரியாது எதுக்கு இந்த சீன் எடுத்தாருன்னு. பட் ஃபுல் மூவி பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது, அவரோட வேலையும் திறமையும் பார்த்து. ஏன்னா அவ்வளோ சூப்பராக அவ்வளோ செம்மையாக பண்ணியிருந்தாங்க. ஸோ சுரேஷ் சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டான்ஸ் மாஸ்டர் அண்ட் மொட்டராஜேந்திரனா எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நான் இந்த படம் அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் இது வரைக்கும் இந்த படம் எங்கள் படமாக இருந்தது. அண்ட் இன்னைக்கு நாங்கள் ஆடியோ லான்ச் பண்ணி ப்ரெஸ் பீப்புள்ஸ் உங்ககிட்ட நாங்கள் இதை கொடுத்துட்டோம். ஸோ இந்த படத்தை ஜெயிக்க வைக்க வேண்டியது உங்களோட கடமை. அண்ட் நன்றி. தேங்க்யூ. இந்த படத்தின் மற்றொரு நாயகி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வினிதா. நான் சைல்டு ஆர்டிஸ்ட் வந்து நிறைய படம் நடிச்சிட்டு இருக்கேன். நிறைய படங்கள் பண்ணும்போது நிறைய பேர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது நிறைய விதமான இது கற்றுப்பேன். ஆனால் சுரேஷ் அவர்கிட்ட வந்து
ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அங்க ஒர்க் பண்ணும்போது. அவ்வளோ யதார்த்தமா, அவ்வளோ கியூட்டா, இங்க பாருமா நீ இப்படி சிரிக்கிறல, இதுதான் உன்னோட அழகு, நம்மளோட பிளஸ் சொல்லி சொல்லி அவர் வேலை வாங்கும்போது அவ்வளோ ஆசையா இருக்கும். சார் அடுத்த சீன் என்ன சார், நான் இப்போ ரெடி ஆயிடுறேன். அந்த அளவுக்கு வந்து சுரேஷ் சார் அவ்வளோ அழகா ஒர்க் வாங்கினாரு. அதே மாதிரி கூட பண்ண ஆர்டிஸ்ட் எல்லாமே நாங்க எங்களுக்கு என்னமோ ஷூட்டிங் பண்ண மாதிரியே தெரியல, நாங்க ஜாலியா உட்காந்து பேசிட்டு இருப்போம். ஷார்ட் அடினா அங்கேயே போய் பேசிட்டு தான் இருப்போம். அவ்வளோ யதார்த்தமா அவ்வளோ ஒரு ஜாலியா ஒர்க் பண்ண படம். அண்ட் மொட்டை ராஜேந்திரன் அண்ணா அவங்க எல்லாருமே பெரிய ஆர்டிஸ்ட் அப்படிங்கறதெல்லாம் யாருமே அங்க காட்டிக்கவே இல்லை. எல்லாருமே யதார்த்தமா ரொம்ப ஜாலியா ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் படமும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. உங்ககிட்ட ஒப்படைக்கிறோம். நாங்க வளர்ந்து வர ஆர்டிஸ்ட். ஸோ எல்லாரும் பார்த்து நல்லா கமெண்ட் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தயாரிப்பாளர்கள் சுரேஷ் சார் மற்றும் மகேந்திரன் சார், சாய் மகேந்திரன் அவங்களுடைய தயாரிப்பு SMS மூவிஸோட சைவ கோமாளி சைக்கோ திரைப்படம். இந்த படத்தில் எனக்கு பாடுவதற்கும் எழுதுவதற்கும் வாய்ப்பளித்த 3 தயாரிப்பாளர்கள் மற்றும் இயக்குனர் என்னுடைய அண்ணன் சுரேஷ் சீதாராமன் தான். நேற்று தான் சொன்னார், நான் செல்ஃபோனில் டைரக்டர் சூர்யா சார் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். நேற்று காலையில் பார்த்து எங்கள் அப்பா பேர் சீதாராம், என் பேர் சுரேஷ்னு மாற்றிருந்தாரு. சரி சந்தோஷமாக நேற்று சுரேஷ் சீதாராமனுக்கும் மற்றும் நிறைய எந்த படம் வந்தாலும் எவ்வளோ பாட்டு இருந்தாலும் எனக்காக ஒரு பாட்டு கண்டிப்பாக பாலா பாட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பாட வைக்கக்கூடிய எங்கள் அண்ணன் கணேஷ் ராகவேந்திர அண்ணன் மற்றும் ஒளிப்பதிவர்கள் பாலா சார் மற்றும் இந்த திரைப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்த நான் கடவுள் ராஜேந்திரன் அண்ணன் மற்றும் பவர் ஸ்டார் அண்ணன் மற்றும் ஹீரோயின் ரெண்டு பேர் ஹீரோயின் இருக்காங்க, 2 ஹீரோ மற்றும் இந்த திரைப்படத்தில் பணியாற்றிய அத்தனை டெக்னீஷியன்ஸுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரத்தில் பத்திரிகையாளருக்கும் ஊடக நண்பர்களுக்கும் உலகமெங்கும் இருக்கின்ற தமிழ் மக்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே திரைப்பட ட்ரெய்லர் மற்றும் இசை வெளியீட்டு வழக்கு வருகை தந்திருக்கின்ற என்னுடைய தேனப்பன் சார் மற்றும் கதிரேசன் சார் மற்றும் சுரேஷ் அண்ணனோட டைரக்டர் சீனியர் சார் தர்ணி சார் மற்றும் இந்த ஒலி நாடாவை ட்ரெய்லரை வெளியிடவும் பெறவும் வந்திருக்கின்ற என்னுடைய அண்ணன் பேரரசு அண்ணன் மற்றும் யாருன்னா பேர் விடுபடுங்க மேடையில் இருக்கின்ற எல்லாருக்கும், அதையும் தவிர்த்து இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை எல்லா வேலைகள் நிறைய இருந்திருக்கோம். எல்லா வேலைகளும் தவிர்த்துட்டு இங்கே வந்திருக்கிற சொந்தங்கள் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் ரொம்ப நாள் ஆச்சு ஆடியோ லான்ச்சுக்கு நான் வருத்த கிடையாது. திரைப்படத்தில் நிறைய பாட்டு பாடத்தை கம்மி பண்ணி வரேன். பயம்லாம் கிடையாது, எழுத முடியல அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்றத நான் குறிப்பாக சார் நான் இதுக்கு முன்னாடி ஷார்ப்பாக பேசுவேன். அது எப்பவுமே பேசுவேன்னு பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் அந்த ஒரு காரணம் தான், மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த பாட்டு நான் தான் எழுதி ஆகணும், வேறு மாற்றமே கிடையாது. 108 பற்றி நான் தான் எழுதும். அது எந்த சுரேஷ் டைரக்டர் சார் சொல்கிறப்போ இந்த பாட்டு இது போல் சொன்னார். நான் எனக்கு தேவையான பாட்டு நான் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நான் திரைப்படத்தில் ஏதோ இயக்குநர்கள், குறிப்பாக ஃபஸ்ட்டு தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள், இசையமைப்பாளர்கள் மற்றும் என்னுடைய சக நண்பர்கள் எல்லா தமிழ் மக்கள் எல்லா சார்பாக ஏதோ ஒரு நல்ல லெவலில் வளர்ந்துன்னு வரேன். நான் பொதுவாக பார்த்தீங்கன்னா விளம்பரங்களில் நான் நடிக்கிறதே கிடையாது. ஆக்சுவலாக விளம்பரத்தை எந்த நிறைய விளம்பரங்கள் வரும், மாவட்டந்தோறும் வரும், கடைங்க அது இதெல்லாம் வரும். அது வியாபார சம்மந்தமான விஷயம். உங்களை தாழ்த்தி இன்னொருத்தர் நான் பாட மாட்டேன், நடிக்க மாட்டேன்னு சொல்லி தவிர்த்துட்டு வரேன். ஆனால் அரசாங்க விளம்பரம் இருந்தால் ஒரு காசு கூட நான் வாங்க நடிக்கிறதுக்கு நான் முடிவு பண்ணிடுறேன். அரசாங்க விளம்பரம் இதுவரை திரைப்படத்தில் எந்த விளம்பரத்தில் நடிச்சதே கிடையாது. எவ்வளோ விளம்பரம் கேட்டாங்க. ஆகையால் இது அரசாங்கத்துக்கு மிகவும் முக்கியமான பாட்டு. இப்போ சமீபத்தில் நடந்த மே 16 நடந்த தேர்தல் கூட நான் தான் பாட்டு எழுதினேன். வேலூர் மாவட்ட கலெக்டர் என்னை கூப்பிட்டு எல்லா மாவட்டந்தோறும் 100% ஓட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமாக நிறைய பண்ணுறாங்க. கானாபாலம் எனக்கு ஒரு ப்ரோக்ராம் தரணும் அப்படின்னு சொன்னாலும் வேலூரில் ஒரு லைட் மியூசிக் பண்ணி தந்தேன். அவங்க கொடுத்த காசில் ஒரு பகுதி எடுத்து வச்சு லைட் மியூசிக் 3 ஹவரில் முடிச்சிடும் சார், அதில் ஒரு பதிவாக பண்ணி தரேன்னு சொல்லிட்டு நான் ஒரு CD ஒன்று பண்ணி தந்தேன். நம்ம தமிழ்நாட்டில் மே 16 5 வருஷம் கழிச்சு வந்துடுச்சு தேர்தல். நீ எட்டி பார்க்கும் பக்கமெல்லாம் வச்சிருக்கிறோம் பூத்து, ஓட்டை மறந்துடாமல் போடு உனக்கு பிடிச்ச சின்னத்தை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு நான் பட்டனை அழுத்தி வாக்களிக்கிற காலம் இப்போ தான். ஓட்டை பணத்துக்காக விற்பதெல்லாம் ரொம்ப தப்பு தான். கஷ்டப்பட்டு நடத்துகிறாங்க இந்த தேர்தலை. உங்கள் இஷ்டப்படி வாக்களிங்க நேரில். ஓட்டு உரிமை தான், உனது சுதந்திரம்.
இந்த முறை போட்டு காட்டு அது 100% அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு எழுதி தந்தேன். அதில் வந்து ரெண்டாவது இந்த ஆம்புலன்ஸ் பாட்டு. நான் கானாலே நிறைய பாட்டெலாம் எழுதியிருக்கிறேன். நான் நிறைய பாட்டு எழுதியிருக்கிறேன். தத்துவ பாடல் நிறைய இருக்குது என்கிட்ட. இந்த அதில் வந்து அதை தொடர்ந்து ஒரு தாயை பற்றி ஒரு பாட்டு எழுதியிருக்கிறேன். அது பாபு கணேசன் சாரோட படத்தில் வந்துருக்கு அந்த பாட்டு. இப்போ வர பாட்டெலாம் தத்துவ பாடலாக வருது. ஏன்னா எனக்கு நான் ஏற்கனவே சொல்லி இப்போ நிறைய ஆடியோ லான்ச்சில் சொல்லிக்கிறேன். எனக்கு அந்த தண்ணி அடிக்கிற பாட்டு லவ் பெயிலர் சாங் தான் வருது. அதுக்கு ஆப்போசிட்டான ஆள் தான் நான். அது எதுவுமே ரெண்டுமே கிடையாது எனக்கு. ஆனால் வருது எல்லாம் பார்த்தா எனக்கு அதான் வந்து நான் அதே மாதிரி தான் கண்ணால் லட்டுத்தின் ஆசையில் வந்து பவர் ஸ்டார் எனக்காக அந்த பாடல் நான் எழுதியிருப்பேன். லவ் லெட்ரு எழுத ஆசைப்பட்டேன். அந்த பாட்டு சந்தானம் சார் சொன்னார், அவர் டைட்டாக கலாச்சி நீங்கள் பாட்டு எழுதுனேன் அப்படின்னாரு. உடனே இம்மிடியேட்டாக ஆமாம் உட்காந்து அவர் செம டைட்டாக கலாச்சார். 2 பேரும் லவ் பண்ணி அவங்க நம்பிக்கை நான் வந்து மேலேனாரு. இப்படி வந்து பாட்டு அது மாதிரி நிறைய அதில் மனசுக்குள்ளே எதுவுமே இல்லாத யதார்த்தமாக பாடக்கூடிய பாடல் தான். நான் கேட்டு எல்லாம் எழுதுது தான், அனுபவித்து எழுதுறது எதுவுமே கிடையாது நான். இப்போ இந்த எழுதின பாடல் எல்லாமே. ஆனால் இந்த பாடல் அனுபவித்து எழுதுனேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போ இந்த பாடல் வந்து எல்லா மேடையில் நான் பாடுவேன். எந்த கச்சேரி கூப்பிட்டாலும் இப்போ நான் 108 பற்றி ஒரு பாட்டு பாடிட்டு தான் மற்ற பாட்டெலாம் பாடுவேன். விழிப்புணர்வு பாடலில் ஒரு பாட்டு எனக்கு வந்து கிடச்சிச்சு. ஏன்னா எலெக்ஷன் பாட்டு அடிக்கடி பாட முடியாதுல்ல. அதுக்காக வாரம் எலெக்ஷன் வைக்க போகிறேன், வைக்க முடியாது. ஏன்னா இப்போ நானும் எலெக்ஷன் தான் நிற்கிறேன். நான் வந்து 3 தடவை எலெக்ஷனில் வந்து தோத்துட்டேன். 2006 வந்து ஒரு தடவை வந்து 3rd பிளேஸ் வந்தேன் இண்டிபெண்ட்டாக நின்று. திருப்பி எலெக்ஷன் 2006 வந்தது. அப்போ 319 ஓட்டில் நான் வந்து தோத்துட்டேன். டிஎம்கே கிட்ட வந்து தோத்துட்டேன். தோத்தோன்னே என்னடா இது மாதிரி ஆயிடுச்சு, நம்ம நேரமே நல்லா இருக்கிறோம், நம்மளுக்கு என்ன நிலைமைன்னு பார்த்தா கல்யாணமே பண்ணிக்கூடாதுன்னு நினச்சி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அது கல்யாணம் ஆகிட்டு 2 குழந்தைங்க அபிமன் 2 பசங்க. அப்படியே பார்த்து திருப்பி 2011 கொஞ்சம் மிச்சம் மீதி காசெல்லாம் வச்சு திருப்பி எலெக்ஷன்னா திருப்பி தோக்குறேன். தோத்துனா நான் திருப்பி தோத்துறேன்னு பார்த்தா சினிமாவில் ஜெயிச்சிட்டேன் 2011. ஆனால் இப்போ திருப்பியும் 2011 ரொம்ப 2nd பிளேஸ், 2 டைம் 2nd பிளேஸ் வந்துக்கிறேன். இப்போயும் இண்டிபெண்ட்டாக நான் வந்து நிற்கிறேன் என்னுடைய வார்டு 72 வார்டில். இந்த டைம் வந்து 2 இருக்குது. ஜெயிச்சா கவுன்சில் ஆகிடும், தோத்தா வேறு எதுவும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் 3 அதில் தோல்வி வெற்றி பற்றி பயமே கிடையாது. அதில் இந்த பாடலை எந்த ஷோ போனாலும் அவன் முதல் நீ பணம் தரலையோ இந்த பாட்டை என்னை பாடக்கூடு அப்படின்னு சொல்லிட்டு மெட்ராஸ் சிட்டியில் இருக்கிற அத்தனை தமிழ்நாடு ஃபுல்லாக நான் வந்து பாடுறேன். நான் ரொம்ப ரசித்து எழுதுறேன் அந்த பாட்டை. நைட்டும் பகலும் சுற்றுதடா தூக்கம் கட்டு, நம்ம லைஃப்பை தானே காப்பாற்றுறேன் 108, நடு ரோட்டில் தனியாக தான் மாட்டிக்கிட்டு எங்களை கூப்பிடுற நிறைய பேர் ஃபோனை போட்டு, ஆபத்துக்கு பாவம் இல்லை ஸ்ட்ரக்சரில் தூக்கி போடு, 5 பைசா செலவு இல்லை எல்லாருக்கும் ஐசியூ வார்டு, ஆம்புலன்ஸு சத்தம் கேட்டால் ஒதுங்கு, எம்மா ஹாஸ்பிட்டலு வந்துடுச்சு இறங்கு, ஜாதி மத பேதமெல்லாம் பார்க்காது இந்த வண்டி தான், ஆண்டி அரசன் எல்லாருமே மாட்டு போட்டா ஒன்று தான், சாலையில் ரூல்ஸை தானே யார் ஃபாலோ பண்ணுறான், சாவு போகிற நேரத்தில் சாமியை தான் வேண்டுறான் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டு எழுதியிருப்பேன். 2வது வந்து காடு தந்த உசுறு நல்லா ஜாலி பண்ண தாண்டா, நீ பாதியில் போயிடாம வாழணுண்டா ஜோரா, நல்லவனும் கெட்டவனும் ஊருக்குள்ளே தாண்டா, உடல் உறுப்பை தானே செய்ய சொன்னா ஓடுறானே ஏண்டா. அவன் வந்து இப்போல தண்ணி அடிக்கிற பாட்டியாக இருப்பான், அவன் பிளட்டு ஒன்றும் உதவாது, இருந்தாலும் நான் கொடுக்க மாட்டேனோ. அவன் உள்ளே போனான்னா 1008 செக் பண்ணி தான் எடுப்பாங்க, அது அவனுக்கு தெரியாது. இருந்தாலும் வந்து நான்லாம் தரமாட்டேன். அது நல்லவனும் கெட்டவனும் ஊருக்குள்ளே தாண்டா, உடல் உறுப்பை தானம் செய்ய சொன்னால் ஓடுறானே ஏண்டா, வாழும்போது 4 பேர் மதிக்கும்படி வாழணும், நீ தூங்கும் போதும் கால் 2 ஆட்டிக்கின்னு தூங்கணும். இந்த சினிமா நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, சினிமாவில் விழிப்பாக இருக்கணும், 10 நாள் அமெரிக்கா போனால் அவர் இல்லவே இல்லை அப்படின்றவாங்க. அந்த நிறைய பேர் கேள்விப்பட்டு நிறைய சொல்லியிருப்பாங்க. அதனால் வாழும்போது 4 பேர் மதிக்கும்படி வாழணும், தூங்கும்போது கால் 2 ஆட்டிக்கின்னு தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நைட்டும் பகலும் சுத்துதடா தூக்கங்கட்டு, நம்ம லைஃப்பை தானே காப்பாத்துற 108, நடு ரோட்டில் தனியாத்தான் மாட்டிக்கிட்டு எங்களை கூப்பிடுறான் நிறைய பேர் ஃபோனை போட்டு, ஆபத்துக்கு பாவம் இல்லை ஸ்ட்ரக்சரில் தூக்கி போடு, 5 பைசா செலவு இல்லை எல்லாருக்கும் ஐசு வார்டு, ஆம்புலன்ஸு சத்தம் கேட்டா ஒதுங்கு, எம்மா ஹாஸ்பிட்டலு வந்துடுச்சு இறங்கு, ஆம்புலன்ஸு சத்தம் கேட்டா ஒதுங்கு, எப்போ ஹாஸ்பிட்டலு வந்துடுச்சு இறங்கு, ஆண்டி அரசன் எல்லாருமே மாண்டு புட்டா ஒண்ணுதான், சாதி மதம் பேதம் எல்லாம் பார்க்காது இந்த வண்டிதான், சாலையில ரூல்ஸ் தானே யாரு ஃபாலோ பண்ணுறான், சாக போற நேரத்தில் சாமியத்தான் வேண்டுறான், ஆடிக்காரு அம்பாஸ்டரு எல்லாம் இதுக்கு கீழே தான், ஆடிக்காரு அம்பாஸ்டரு எல்லாம் இதுக்கு கீழே தான்,
நாடி துடிப்பு நின்று புட்டா எல்லாருமே மேலதான். ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்டா ஒதுங்கு, எம்மா ஹாஸ்பிட்டல்ல வந்துடுச்சு இறங்கு. காடு தந்த உசுரனெல்லாம் ஜாலி பண்ண தாண்டா, நீ பாதியில போயிடாம வாழணுண்டா ஜோரா. நல்லவனும் கெட்டவனும் ஊருக்குள்ள தாண்டா, உடல் உறுப்பதானம் செய்ய சொன்னா ஓடுறானே ஏண்டா. வாழும்போது 4 பேரு மதிக்கும்படி வாழிடா, வாழும்போது 4 பேரு மதிக்கும்படி வாழிடா. தூங்கும் போது காலு 2 ஆட்டிக்கினே தூங்குடா. ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்ட ஒதுங்கு, எம்மா ஹாஸ்பிட்டல்ல வந்துடுச்சு இறங்கு. இந்த பாடல் வந்து 2 சரணம் 3 குத்தானால எழுதிருப்பேன், 3 சரணம் தந்தனால எழுதியிருப்பேன். ஒரே ஒரு விஷயம் 108 பற்றி எனக்கு அவ்வளோ தெரியாது, யார் யாரும் உருவாக்குனாங்க, எல்லாருக்கும் பயன்படுது. அது ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். நான் வந்து இப்போ நான் கார் இல்லை, என்கிட்ட இருந்த ஒரு கார் வந்து நல்ல ரேட்டுக்கு பேசி விற்றுட்டேன். நான் பைக்கில் தான் வந்திருக்கேன். நான் ஃபுல்லாக நான் சந்தோஷமாக மக்களோட ஜாலியாக பைக்கில் எடுத்து என்ஜாய் பண்ணுறேன். காலேஜ்லேருந்து பழக்கமாச்சு. ஒரு விஷயம் மட்டும் நான் பார்த்த விஷயத்த சொல்கிறேன். 108 சம்மந்தமாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 2 வீலரில் வருவாங்க, அந்த ஆம்புலன்ஸ் பின்னாடியே ஒரு 50 பேர் போகிறோம். அந்த வழியை ஃபாலோ பண்ணி, அது வந்து முதல் தவறு. ஆம்புலன்ஸ் வந்து ஒரு அர்ஜென்ட்டுக்காக போகக்கூடிய விஷயம். அப்புறம் நீ கொஞ்சம் அவன் நிறுத்தினானா நீ அந்த ஆம்புலன்ஸில் ஏற வேண்டியது தான். அவர் வெஹிக்கிள் ஆம்புலன்ஸ் பின்னாடி போகக்கூடாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் இந்த சைரன் போட்டோம், அது பின்னாடி 20-25 பேர் சீக்கிரம் போயிடலாம் வீட்டுக்கு அப்படின்ட்டு. சீக்கிரம் போயிடலாம், அவன் நிறுத்தினானா ரொம்ப சீக்கிரமாக போய்டுவேன் நீ மேலே வந்து ஈஸியாக. அது ஒன்று. 2வது வந்து எல்லாருமே ஆம்புலன்ஸ் எட்டி பார்க்குறாங்க உள்ள ஆளுகிறாங்களா இல்லையான்ட்டு. அது கிடையாது. 2த்துக்கும் ஆம்புலன்ஸ் தேவை. முதல்ல போய் கொண்டு வரதுக்கு தான் அவசரம். நீ வண்டி காலியாக இருந்தால் டிரைவரை முறைக்கக்கூடாது, டிரைவர் திட்டக்கூடாது. அவன் உயிரை காப்பாற்ற போகிறான். காலியாகுதானே அவனுக்கு காலியாக நகர் ஏன்டா செயல்படுத்த காலியாக, அதுதான் முக்கியம். போய் அவனை செக்யூர் பண்ணி அவனை வண்டியில் போட்டால் தான் அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி காப்பாற்ற முடியும். ஆகையால் அந்த வண்டி யாரும் எட்டி பார்க்க ஜாலியாக இருந்தாலும் அதில் ஆள் இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம வழியை விட்டு தான் ஆகணும். அது ஒன்று. வண்டி பின்னாடி தயவுசெய்து வந்து யாரும் ஃபாலோ பண்ணி போகணும். ஒரு 4-5 பேர் சேர்த்தா தான் இது திருந்தன்னு நினைக்கிறீங்களா? திருந்தாது. எனக்கு தான் உண்மை. அது ஒன்று பார்த்தா ஒன்று தெரிஞ்சுக்கணும். ஆகையால் இந்த 2 விஷயத்த என்னால் எழுத முடியல, இருந்தாலும் நேரடியாக சொல்லிட்டேன். ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் இந்த உலகமும் இருக்கிற தமிழ் மக்களும் இந்த பாட்டை கொண்டு போங்க. என்னுடைய தரப்பு நான் பணம்லாம் வாங்கிட்டேன், நல்ல சம்பளம் சூப்பராக கொடுத்தாங்க. வாங்கியிருக்க இந்த பாட்டுக்கு வாங்கியிருக்கக்கூடாது. அந்த நேரம் கொஞ்சம் டைட்டான சூழ்நிலை என்ன பண்ண முடியாது, போட்டு வாங்கிட்டேன். என்ன பண்ண வாங்கக்கூடாதுன்னு எல்லா படத்தையும் நினச்சினுக்கிறோம். பார்த்துலான்ட்டு ஃபஸ்ட்டு அட்வான்ஸ் கொடுத்த பேருக்கு அப்புறம் கம்பெனி விசாரிச்சு எப்படிங்கிறாங்க, நல்லா செலவு பண்ணுவாங்களா, மியூசிலேட்டு பேசிட்டு கொஞ்சம் எக்ஸஸாக பண்ணி கொடு சார் அப்படின்னு கேட்க வேண்டிய சூழ்நிலை ஆகிடுது. ஆகையால் வேறு எதனா ஒரு வகையில் கண்டிப்பாக சுரேஷ் அண்ணன் நான் உதவி பண்ணுறேன். இந்த படம் ஹிட் ஆகிடும். அடுத்த படத்துக்குள்ள எனக்கு கன்செஷன் பண்ணி தள்ளுபடி பண்ணுறேன். இப்போ கிடையாது, இந்த சூழ்நிலை காசு இப்போ கிடையாது. இப்போ அதான் மேட்ரு. இன்றைக்கி இருந்தால் ஒரு 50,000 கொடுத்துட்டு கூட போய் நான் வாங்கின காசை இன்றைக்கி எதுவுமே தர முடியாது. அந்த சூழ்நிலை மாட்டினுங்கிற எல்லாமே. ஆகையால் வாய்ப்பளித்த SMS மூவிஸ் தயாரிப்பாளர் எல்லாருக்கும், இயக்குனர் சுரேஷ் சீதாராமனுக்கும், இசையமைப்பாளர் கணேஷ் ராகவேந்திரனுக்கும் மற்றும் இந்த படத்தில் பணியாற்றிய அத்தனை டெக்னீஷியன், ஹீரோ, ஹீரோயின், இங்கே வந்திருக்கின்ற எல்லா சகோதரர்களுக்கும், பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும், வந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருக்கும் என் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொண்டு, இந்த திரைப்படம் என் பாட்டோடு சேர்த்து நல்லா ஹிட் ஆகிறதுக்கு வந்து இங்கே வந்து என்னோடய வாழ்த்துக்களையும் உங்கள் அனைவருக்கும் நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. நான் ஒன்றுமே சொல்ல ஒரு திடீர்னு ஏதாவது சொல்கிறேன். இப்படி தாங்க உசுபேத்து என்ன ஒன்று தான் பண்ணுறாங்க. இந்த விழாவுக்கு வந்திருக்கும் என் இரத்தத்தின் இரத்தமான உடன்பரப்புகளே, என் உயிரில் மேலான என்னுடைய ரசிகர்களே, இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் அண்ணன்மார்கள் அனைவருக்கும் நெஞ்சார மனதார என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி, இந்த சைவ கோமாளி படத்துக்கு எனக்கு டைட்டிலே ஆரம்பத்தில் என்னை வந்து கூப்பிட்டாங்க. இதுக்கு இந்த படத்தில் நடிக்க முழு காரணம் என்னுடைய உறவுக்காரர் உதயகுமாருக்கு தான் நான் ரொம்ப நன்றி சொல்லலாம். ஏன்னா என்னை வந்து மனசில் வச்சு தேடி வந்தார். ஆனால் இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கணும், நீங்கள் வாங்கினே பணம்னாரு. அப்போ கேட்டேன், என் தம்பி பணம் கொடுப்பீங்களா? அடே அது இல்லாமல் நான் வாங்கினேன் வரேன்னாரு. வீட்டுக்கு வந்தார். வந்தவொடனே ஒரு அமௌண்ட்டை கொடுத்தா எனக்கு ஆச்சரியம். ஏன்னா எல்லாம் செக்கு தான் கொடுப்பாங்க, என்னடா நமக்கே செக்கான்னு நினைப்பேன். ஒன்றுமே பேசலை. எடுத்தோடனே ஒரு ரோஸ் கலர் ஒரு கட்டு அப்படியே எடுத்து வச்சார். இப்போ அது தடையாயிடுச்சு, பரவாயில்ல. அதுக்கு எவ்வளோ போராட்டம் அறுப்பாட்டம் அப்படியே அப்பா
தம்பி கொடுத்தோன்னே கேட்டேன், தம்பி என்ன கேரக்டர்னே. அதெல்லாம் வாங்கினேன், நாளைக்கு வந்துருக்கேன் ஷூட்டிங், அங்கே வந்து சொல்கிறேன்னாரு. சரி தம்பி ரூபாய் கொடுத்து கூப்பிட்றாரு. சரி தம்பி என்ன படம், சினிமா படம் தான். ஆமாம் தம்பி, என்னென்ன தம்பி வேறு படம்லாம் நடிக்க மாட்டேங்குது, சினிமா படம் என்ன இல்லை தம்பி, திடீர்னு ஃபோன் பண்ணீங்க, ரூபாய் எடுத்து கட்ட கொடுக்குறீங்க, கூப்பிட்றீங்களே அப்படின்னா. அதை வாங்கினேன் அப்படின்னா. சரி தம்பி வந்துடுறேன் தம்பிட்டு காலையில் போனோடனே காக்கி பேண்ட்டும் ஒரு டிஷர்ட்டை கொடுத்தா. என்ன தம்பி காக்கி பேண்ட் கொடுக்குறீங்க? ஆனால் நீங்கள் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆனது. நான் அசிஸ்டன்ட் கமிஷனர். அப்படியேப்பா யாரை தம்பி அரெஸ்ட் பண்ணோம், இல்லை அவங்க என்ன அரெஸ்ட் பண்ணுவாங்களா, நான் அரெஸ்ட் என்னண்ணே நீங்கள் எப்படி கேள்வி கேட்டுருக்கீங்க, நீங்கள் தானே ஒரு மந்திரி அரெஸ்ட் பண்ணானா? அப்படியா, சரி ரைட்டு, நினைவில் முடியாது கனவுலையாவது பண்ணுவோம் அப்படின்ட்டு அந்த சீன் ரொம்ப பிரமாதமாக எடுத்தாங்க. அதாவது உதயகுமார் சார், டைரக்டர் சுரேஷ்க்கு நான் ரொம்ப நன்றி சொன்னேன். ஏன்னா அந்தளவுக்கு என்னை வந்து, அதாவது அந்த படத்துக்கு வந்து நீங்கள் தானே முக்கியம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பார்த்தா பேப்பரில் போட்டவே வரல. எல்லாருமே அப்படி தான் சொல்கிறாங்க, அண்ணே நீங்கள் தானே இந்த சாங்கு படமே நீங்கள் தானே, அண்ணே நீங்கள் தானே இல்லைம்பாங்க. ஆனால் பார்த்தா பேப்பரில் இப்போ போஸ்டில் ஒன்றுமே வராது. நானும் கண்டுக்கிறதா, சரி பரவாயில்ல, அதனால் என்ன கோமாளி மாதிரி என்னையும் விட்டாங்கன்னு நினச்சேன். ஆனால் இந்த படம் உண்மையிலே ரொம்ப நல்லா எடுத்துருக்குறாங்க. எல்லா படத்துலையும் நான் ஆடியோ லான்ச்சில் அப்படி தான் சொல்கிறேன். இருந்தாலும் இது வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஏன்னா அவங்க ஷூட் பண்ணுறது, இந்த கதை சொல்கிற விதம், எடுக்கிற சீன். ஆனால் பெண்டை கழட்டிட்டார் உதயகுமார். நான் தான் ஃபஸ்ட்டு அவர் தான் டேரக்டர்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். தம்பி நல்லா எடுக்கிறீங்க தம்பி அப்படி தம்பி. கடைசியில் பார்த்தா ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர். இருந்தாலும் அடுத்த படத்துக்கு டைரக்டர் ஆகிற வாய்ப்பு நான் கண்டிப்பாக ஜனவரியில் எடுக்கிறேன். அந்த படத்தில் இவர் தான் எனக்கு டைரக்டர் வர்றாரு. எதுக்கு அதை சொல்கிறேன்னா, ஒரு டைரக்டர் கோச்சக்கூடாது. ஏன்னா இவர் வந்து எனக்கு இன்னைக்கு நேற்று பழக்கல, நான் லத்திகா காலத்துலேருந்தே எனக்கு இவரை தெரியும். அப்போ நான் ஒரு டைரக்டர் கமிட் ஆகிட்டேன். இல்லைன்னா அந்த படத்தை விட்டு தான் கொடுத்துருப்பேன். இன்றைக்கி பேரும் போலும் வந்திருக்கோம். பரவாயில்ல, இதனால என்ன அடுத்த வருஷம் தான் பயங்கரமாக வந்துடுவார். அந்த படம் 365 நாள் ஓடிச்சு, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா அதில் தான் நான் பேரும் போகல எனக்கு கிடைச்சது. அடுத்து என்னுடைய அருமை தம்பி என் பொக்கிஷன் சந்தானம் வந்து லட்டு போட என்னை கூப்பிட்டாரு. அது ஒரு பெரிய கதை. என்னுடைய ஆஃபீஸ்க்கு வந்தார். முதல் நாள் வந்தார். என்ன தம்பி ஆச்சரியமாக இருக்குன்னு. அப்போ நான் மனசுக்கு நினச்சேன், நம்ம கலைக்கு தான் வந்திருக்காருன்னு. என்னை பார்த்தாரு. ஆஃபீஸ் எல்லாம் பார்த்துட்டு நான் பிரமாதமாக இருக்குண்ணே அப்படின்னா. ராம தம்பி நல்லா இருக்குது தம்பி ஆஃபீஸ், நீங்கள் எதுக்கு தம்பி வந்தீங்கன்னு. சும்மா காஃபி சாப்பிட வந்தேன். காஃபி சாப்பிட வந்தேன். சரி ரைட்டு பரவாயில்ல. அடுத்த ட்ரிப் வந்தார். அப்புறம் 3ஆவது ட்ரிப் வரும்போது அண்ணே ஒரு படம் எடுக்கிறோம், நீங்கள் நடிக்கணுன்னாரு. கண்டிப்பாக தம்பின்னு. அப்புறம் என்ன பண்ணார், அண்ணே தாய்லாந்து போகணுன்னாரு. இதுக்கு அங்கெல்லாம் கூப்பிட்றாரு. சரி ரைட்டு பரவாயில்ல தம்பி வரலாம் தம்பின்னா. அந்த படம் எனக்கு வந்து அவருடைய பாசத்துக்காக இல்லை அவருடைய நட்புக்காக அந்த படம் கிடைச்சிருந்தில்ல. உண்மையிலே ரொம்ப சூப்பராக அந்த படம் வந்துச்சு, எல்லாத்துக்கும் தெரியும். அந்த மாதிரி இந்த படம் வரணுங்கிறது என்னுடைய ஆசை. நான் கொஞ்சம் சீன் வந்தாலும் இந்த படத்தில் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கேன். ஒரு மினிஸ்டரே அரெஸ்ட் பண்ணுவேன். ஒரு ஆய்வையும் பாரு, ஓ ஏரியா வண்டியில் பார்த்துக்கலாயா, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். நான்லாம் எதுக்கும் பயப்பட மாட்டேன். ஏன்னா ஒரு படத்தில் சிஎம்மாக கூட நடிச்சிருக்கிறேன். அதில் எல்லா மந்திரும் உட்காருங்க, நான் பயங்கரமாக திட்டுவேன். அதாவது நிஜ வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குமா நடக்காதுன்னு தெரியாது. இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்குமா நம்ம பயன்படுத்திக்கிறோம். அந்த மாதிரி மனுஷனுக்கு வந்து எல்லாத்துக்குமே ஒரு லைஃப் இருக்குது. யாருமே மனசு சோர்ந்துடக்கூடாது. வாழ்க்கையில் வந்து வெற்றி பெறணும்னா நம்ம விடாமுயற்சி நம்பிக்கைன்னு தான் வேணும். எதாக இருந்தாலும் சந்திக்கணும். வாழ போகிறோம், ஒரு தடவை சாக போகிறோம். இருக்கிறவங்கள எதுனாலும் பார்த்துக்கலாம். எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தாலும் நம்ம சந்திச்சுக்கோம். எவ்வளோ ரவுடி என்னை மாட்டான், டே போடா நல்லா முடிஞ்ச பாடுறா வாடா அப்படின்றான். அவனே பார்ப்பேன் என்னடா இந்த இப்படி பேசுகிறான்னு. எல்லாம் துட்டு போடுறதுக்கா என்கிட்ட வருவானுங்க. பவர் சட்டை போனால் 1000 கோடி. இப்போ கூட ஒருத்தன் ஃபோன் பண்ணால், நேற்று சார் உங்கள்கிட்ட 500 கோடி இருக்கோம்ல மாற்றிக்கலாமான்னா. என்னடா உங்களை கொண்டு திருப்பி உள்ள வைக்க போகிறாங்களோ. யார்கிட்டப்பா 500 ரூபா இருக்குண்ணே? 500 கோடிண்ணே சார்ண்ணே. ஐயோ 500 கோடிலாம் என்கிட்ட இல்லைப்பா. ஏன்னா நல்லவனா கெட்டவனா தெரியாது. திடீர்னு ஃபோன் வரும். சார் உங்கள்கிட்ட 1000 கோடி இருக்காங்களா, நீங்கள் தான் நிறையா பணம் மாற்றிருக்கலாம்லண்ணா. அட பாவி என்னை தூக்கி உள்ள வச்சுறாரா சாமி. அந்த மாதிரி எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னா, நம்ம ஒன்று நினைக்கிறோம், அது ஒன்று நடக்குது. ஏன்னா இந்த படத்தில் நான் எதிர்பார்க்கவே இல்லை கம்ஸ் கெட்டப்பு கிடைக்கும் அப்படின்னு. அந்த கெட்டப்புக்கு நான் கரெக்டாக நடிச்சிருக்கேன்னு டைரக்டர் ரொம்ப நம்புறாரு. அதை வந்து நீங்கள் தான் பார்க்கணும். பார்த்து இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி பெறமாக தரணும். அந்த அது உன்னால் சொல்ல வந்து மறந்துட்டேன். 8 வருஷமாக எனக்கு உதயகுமார் நல்லா தெரியும். ஏன்னா அந்த சினிமாவில் அவர் வந்து உண்மையிலே ரொம்ப வெறியாக இருக்கார். வெறி சொல்கிறத சூசைட் பண்ணால் பண்ணிடுவார். அதுக்கப்போ பண்ணாதீங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஆர்வமாக நிறைய பேர் இருக்காங்க. கலைத்துறையில் வந்து சேவை பண்ணணும், அது சாதிக்கணும், சரித்திரமாகணும், நம்ம நிற்கணும், நிலைக்கணும்னு சொல்லி அந்த மாதிரி வாய்ப்புள்ள நல்ல உள்ளங்களுக்கெல்லாம் நான் கண்டிப்பாக ஆதரவு கொடுத்துட்டு தான் இருந்தேன் ஆரம்பத்தில். இன்னைக்கு கண்டிப்பாக கொடுப்பேங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த மாதிரி வரக்கூடிய நல்ல நண்பர்களுக்கு சினிமா என்றைக்குமே கை கொடுக்கும். கலைத்தாய் வந்து இன்றைக்கி நம்மளை தள்ளி வச்சாலும் பின்னாடி அது. இன்றைக்கி நான் வாழ்கிறது சினிமா வச்சு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். சினிமா வச்சு தான் நான் பொழைச்சிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அந்தளவுக்கு என்னை சினிமா நான் நேசித்த அளவுக்கு என்னை எதிர்பார்த்து சினிமா எனக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கும் மேலாக என்னுடைய உயிரின் ரசிகர்கள் வந்து என்னை எங்கே பார்த்தாலும் ஆர்வமாக நான் எங்கே போனாலும் சரி
ஒரு அப்படிமா சின்ன பிள்ளை கூட போகிற அப்படிமா நான் அப்படியே திரும்பி பார்த்து கண்டுக்கிறான் போயிடுவேன். நான் அந்தளவுக்கு வந்து மக்கள் மனசில் இடம் பிடிக்கணும்னா அதுக்கு சினிமா ஒன்று தான். எத்தனையோ கோடி நம்ம வச்சுருக்கலாம், எத்தனை கோடி பெரிய விஐபியாக கூட இருக்கலாம், இருந்தாலும் அந்தளவுக்கு பேர் வரும்னா ஒரே பிஸ்னஸ் எதுனா சினிமா ஒன்று தான். சினிமாவை தவிர வேறு எதுவும் லைஃப்பில் நாங்கள் இப்போ வந்து நான் சினிமா தான் ரொம்ப நேசிக்கிறேன். சினிமாக்காக எது வேணாலும் செய்ய தயாராக இருக்குன்னு நான் சொல்லி ஆசைப்படுறேன். ஒவ்வொருத்தருமே நான் சினிமாக்காக உயிரை கொடுப்பேன், அதை கொடுப்பேன், அதெல்லாம் இல்லை. சினிமா நடிக்கும்போது உயிர் போச்சுன்னா போக வேண்டியது, அதுக்காக சினிமாக்காக உயிரை கொடுக்க முடியும் சொல்லுங்க. இந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் நான் கிடையாது, செய்வேன், என்னால் செய்ய முடியும். அதுக்கு மேலாக என்னுடைய சகோதரர் பேரரசை நான் ரொம்ப பாராட்டணும். ஏன்னா அவருடைய படம்னாலே எனக்கு பரபரப்பாக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு என்கிட்ட வந்து அவருடைய ஒரு படத்தில் அவர் கூட எனக்கு நான் பண்ணிடுற வாய்ப்பு கிடச்சிது. புழுதின்னு ஒரு படம், அது திருப்பதி கீழே தான் எடுத்தாங்க. அப்போ கேட்டேன், தம்பி மொட்டை எடுக்கணுமாண்ணே? அண்ணே அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, எதுக்கு மொட்டை, நீங்கள் எதுக்கு மொட்டை எடுக்குன்னு சொல்லி சரியான ஒரு விக்கு ஒன்று கொடுத்தாங்க. நல்லா சூப்பராக இந்த படம் அது ரொம்ப இப்போ கூட நான் கேட்டேன், தம்பி அந்த படம் எப்போ தம்பி ரிலீஸ்னா? ஜனவரியில் ரிலீஸ்னா. அது உங்கள் படம் எப்போ அப்படின்னா சீக்கிரம் எடுக்கிறோம். அது மாதிரி கண்டிப்பாக ஏன்னா இப்போ நான் சொல்லி வச்சா தான் அவர் படத்தில் நடித்தா தான் நானும் சிவாசி படம் மாதிரி பெரிய வெற்றி படத்தில் நடித்தேன்னு ஒரு பேர் கிடைக்கும். அது மாதிரி என்னுடைய அருமை சகோதர தயாரிப்பாளர் தேனப்ப சாரும் கதிரேஷ் சாரும் நிறைய நண்பர்கள், அவங்க தயாரிப்பாளர் சங்கத்தில் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. மற்றும் இந்த விழாவுக்கு வந்திருக்க அனைத்து நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் நெஞ்சார மனதாக வாழ்த்து சொல்கிறேன். அதுக்கு மேலாக ப்ரொடியூசர் மும்மூர்த்தியாக இருக்கிறாங்க. இப்போ பேசுறதுக்கு ரொம்ப தயங்குறாரு. ஏன் இப்போ இந்த இப்படி தயங்குறீங்க? தயங்காதீங்க, போல்டாக பேசுங்க, கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க, இந்த நம்பிக்கை இருக்குது. உங்களை மாதிரி புது புது ப்ரொடியூசர்லாம் திரையுலகத்துக்கு வந்து எங்களை மாதிரி நடிகர்கள்லாம் நிறைய வாய்ப்பு கொடுத்து மக்களை சந்தோஷப்படுத்தணும், அதுதான் நம்மளுடைய கொள்கை. பணம் சம்பாதிக்கிற அடுத்த பக்கம் இருந்தாலும் ஒரு சினிமாவில் நிலைக்கணும், சாதிக்கணும். ப்ரொடியூசருங்கிற ஒரு அங்கீகாரம், டைரக்டர் ஒரு அங்கீகாரம், நடிகரும் ஒரு அங்கீகாரம், இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு அங்கீகாரம் ஒரு படத்து மூலிமா நிறைய பேர்த்துக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் புதுசாக ஒரு நடிகருக்கெல்லாம் ஒரு படத்துலேயே நீங்கள் பந்தா காட்டக்கூடாது. 100 படமாக கரெக்டாக பண்ணி பிறகு நீங்கள் பந்தா காட்டுங்க. எடுத்தோடனே ஒரு முதல் படத்தில் காட்டினீங்கன்னா அடுத்த படத்தில் ப்ரொடியூசர் கழட்டி விட்டுருவாங்க, பார்த்துக்குங்க, ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. எந்த படம் வந்தாலும் நீங்கள் பணம் அடுத்தது நடிக்க வாய்ப்பு கொடுத்து அதை பயன்படுத்தி நல்லபடியாக நடித்து பேர் புகழ்வாங்க. ரசிகர்கள் மத்தியில் நல்ல பேர் எடுங்க, மக்கள் மத்தியில் ரசிகர்கள் மத்தியில் மெயினாக வந்து ப்ரெஸ்ஸுக்கு ரொம்ப நல்ல பேராக எடுக்கணும். ஏன்னா அவங்க தான் எனக்கு 2 கண்கள் அப்படின்னு நான் எல்லாத்துலேயும் சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஒன்று தொலைக்காட்சி, இன்னொன்று பத்திரிக்கை. அவங்க இல்லாமல் சினிமா இல்லை. அவங்கள நெஞ்சார மனதாக நான் பாராட்டுறேன். எனக்கு பேச நிறையா எனக்கு ஆசையாக இருக்குது, இருந்தாலும் நான் எதாவது பேசி பேப்பரில் வந்துடும். அதுக்காக நான் பேச்சை குறிப்பிட்டு எனக்கு பேச வாய்ப்பு அளித்த இந்த சைவகோமாளி யூனிட் அனைவருக்கும் நெஞ்சார மனதார வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி. எல்லாருக்கும் என்னோட இனிய காலை வணக்கம். சைவகோமாளி இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்த்தோம், பாடல்கள் பார்த்தோம். உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்தது. அந்த பாட்டில் ஒரு அருமையான மெசேஜ் இருந்தது. இந்த படத்தில் ஒரு பாட்டு தான் ஃபீல் பண்ண வேணாம், நான் எல்லோரும் 108 பாட்டுன்னு வாங்க. நான் அந்தளவுக்கு அந்த பாட்டு ஃபேமஸ் ஆகும். இந்த படத்தோட இசையமைப்பாளர் திரு கணேஷ் ராகவேந்திரா அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் நிறைய பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவர் திறமையான மியூசிக் டைரக்டர். அவர் அவருடைய முதல் படம் வேணுகுண்டாலே அதை நிரூபிச்சிருந்தார். அவருக்கு மறுபடியும் என்னுடைய வாழ்த்துக்கள். கானா மாலான இந்த பாட்டை கலக்கியிருக்காரு, அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த பாடல் மிகப்பெரிய ஹிட் ஆகும் நம்பிக்கை இருக்கு. இயக்குனர் சுரேஷ் சீதாராம், சூர்யாவா தான் எங்களுக்கெல்லாம் தெரியும். சுரேஷ் சீதாராமன் பேர் மாற்றிருக்காரு. இந்த பெயர் மாற்றம் அவருக்கு வாழ்க்கையிலையும் ஒரு சிறந்த மாற்றத்தை இந்த படத்தின் மூலியமா கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்பா பேரை சேர்த்துருக்கிறதுனால அவர் அப்பா பேரையும் சேர்த்து காப்பாற்றணும், அது கண்டிப்பாக காப்பாற்றுவார். நானும் அவரும் தர்ணி சார்ட்ட ஒன்றா ஒர்க் பண்ணோம். பெரிய டைரக்டர்கிட்ட வேலை கிடைக்கிறதே கஷ்டம். அப்படி வேலை கிடைச்சா அவர்கிட்ட நல்ல பேர் வாங்குறது ரொம்ப கஷ்டம். தர்ணி சார்ட்ட நம்ம நல்ல பேர் வாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவர்கிட்ட நல்ல பேர் வாங்கின உதவி இயக்குநர்களில் சூர்யாவும் ஒருத்தர். அவர் என்கிட்டையும் வேட்டைக்காரன் படத்தில் ஒர்க் பண்ணார், ஹார்ட் ஒர்க்கர். கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமே அமையும் அவருக்கு, அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தோட கேமராமேன் பாலா, நாங்கள் எப்படி தண்ணி சார்ட்ட வேலை செஞ்சோமோ அதே மாதிரி தண்ணி சாரோட கேமராமேன் கோபிநாத் சார்ட்ட அவர் வேலை செஞ்சார். ரொம்ப திறமையானவர், அது ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியுது. அவர் டைரக்டர் பேரரசு தான் அறிமுகப்படுத்தினார் திருத்தணி படத்தில். இந்த படம் அவருக்கு ஒரு நல்ல படமாக அமையும், அந்த நம்பிக்கை இருக்குது. இந்த படத்தில் எல்லா டெக்னீஷியன்ஸுமே ரொம்ப நல்ல டெக்னீஷியன்ஸ், அதுக்கு உண்மையிலேயே என்னுடைய பாராட்டுகள். குறிப்பாக விஜயன் சார், விஜயன் சார் எடிட்டராக இருந்தனா
டைரக்டர்ஸுக்கு அது ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டு. ஏன்னா அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கலாம், நிறைய ஐடியாஸ் கொடுப்பாரு. அந்த வாய்ப்பு சூர்யாவுக்கு கிடைச்சிருக்கு. மற்ற எல்லா டெக்னீஷியன்ஸ்களும் இந்த நேரத்தில் நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இது எல்லாத்துக்குமே ஒரு தயாரிப்பாளர் வேணும். தயாரிப்பாளர் ஏசி சுரேஷ், திரு மகேந்திரன், திரு சாய் மகேந்திரன் அவர்களுக்கு இதன் மூலமாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் கண்டிப்பாக மிகப்பெரிய ஹிட் ஆகும். இதுக்கு மேலும் அவர்கள் படங்கள் பண்ணணும். இந்த படத்திற்காக உழைத்த ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு 2-3 சந்தோஷமான விஷயம். இன்னைக்கு நாட்டில் பல இடத்துல கூட்டம் இருக்கிற இடம் ஏடிஎம், அதுக்கப்புறம் இங்கே கூட்டம் அதிகமாக இருக்குது. இது சந்தோஷமான விஷயம். அதுக்கடுத்து ஹீரோயின் ரெகானா தமிழில் பேசினது. இன்னொரு ஹீரோயின் வினிதா, அவங்க தமிழில் பேசினாங்க. இந்த மாதிரி ஹீரோயின் தமிழில் பேசி கேட்குறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த சந்தோஷம் இங்கே கிடைச்சது. அப்புறம் கானா பாலா அவர், இது வரைக்கும் அவருடைய திறமையை பல பேர் கொஞ்சம் வீணடிச்சிட்டாங்களோன்னு தோணுது. தண்ணி அடிச்சுட்டு 18 வயசு பொண்ணை திட்டியே பாடிக்கிட்டு இருந்தார். இப்போ தான் 18லேருந்து 108 வந்திருக்காரு நினைக்கிறேன். பாடல்களுக்கு உள்ள வரிகள் எல்லாமே ரொம்ப நல்லா அருமையாக இருந்தது. இனிமேல் அவர் உண்மை தத்துவ பாட்டு எழுதி தான் அவரை பயன்படுத்தணும். அதுதான் கொஞ்சம் அவருக்கு நல்லது, சினிமாவுக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். அவரும் அந்த ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டார். அவருக்கும் எனக்கு என்னோடய வாழ்த்துக்கள். ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஹைதராபாத் போயிருந்தேன் ஒரு ஃபங்க்ஷனு. முடிச்சதுக்கப்புறம் ஒரு 20-30 பேர் ஆந்திராக்காரங்க வந்துட்டாங்க. பொதுவாக பேசியிருந்தாங்க தமிழ் ஃபீல்டை பற்றி. சார் அந்த பவர் ஸ்டார் யார் சார் அப்படின்னாங்க. என்னடா ஆந்திராவில் வந்து கேட்குறாங்களா, என்ன விஷயம் அப்படின்னா. இல்லை சார் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா. என் நண்பர் தான் சொல்லுங்க அப்படின்னா. சார் ஃபுல் பேர் என்ன சார் அப்படின்னா. பவர் ஸ்டார் ஸ்ரீனிவாசன் அப்படின்னா. என்ன மேட்ரு, என்ன விஷயம்? ஆனால் கொஞ்சம் கோவமாக தான் கேட்டாங்க. என்ன விஷயம் அப்படின்னா. சார் நல்லா தெரியுமா சார் உங்களை. சரி, தெரிஞ்சவர் நண்பர் தான், என்ன மேட்ரு அப்படின்னா. அவங்களாம் யாருன்னா பவன் கல்யாண ரசிகர்கள். சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவியோட தம்பி, அவர் பெரிய இங்கே மாஸ் ஹீரோ. அவர் அங்கே வந்து அவர் தான் பவர் ஸ்டார். பவன் கல்யாணம் தான் அவர் பேர். சொல்கிறாங்க சார் நாங்கள் வந்து எங்கள் பவர் ஸ்டாரை பற்றி தெரிஞ்சுக்கணும்ட்டு நாங்கள் கூலில் போட்டோம்னா இவர் போட்டால் தான் சரியாக வருது. எங்கள் தலைவர் போட்டால் அதிகம் வரமாட்டேங்குது. பவர் ஸ்டார் போட்டால் இவர் தான் சிரிச்சு முதல்ல வந்துட்டே இருக்கார் சார். நான் மேட் வேறு மாதிரி போதுன்ட்டு நான் கொஞ்சம் பம்பிட்டேன். சரி என்ன சொல்லுங்க சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். அவரை கொஞ்சம் பவர் ஸ்டார் கொஞ்சம் பேரை மாற்றி சொல்லுங்கள் சார். நான் சொன்னேன், இந்த வாங்க அவர் வேணா சீனிவாசன் பேரை மாற்றிக்குவார், ஆனால் பவர் ஸ்டார் பேரை மாற்ற மாட்டார். அவர் பச்சை ஊற்றி நெஞ்சில் பச்சை ஊற்றி வச்சுட்டாரு. மக்கள் நெஞ்சிலையும் பச்சை ஊற்றி வச்சாச்சு. அதை யாரும் அழிக்க முடியாது. வேணா உங்கள் தலைவர் பேர் வேணால் மாற்றி வச்சுங்க. அது மாதிரி பவர் ஸ்டார் அவர் வந்து தமிழ்நாட்டில் இப்போ ஆந்திராவிலையும் கலெக்டர் இருக்கார். அவருக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த மேடை என்னை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக்குறது எங்கள் இயக்குனர் தரணி. சுரேஷ் சீதாராமுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் அவர் தான் குருநாதர். அவருடைய நல்ல மனசு அப்படிங்கிறது எதில் தெரியுதுன்னா, அவர்கிட்ட ஒர்க் பண்ண எல்லா இயக்குனர்களுமே உதவி இயக்குனர்களுமே இயக்குனர் ஆகிட்டாங்க. அதுக்கு அந்த ஆசிரியர் வேணும். ஃபஸ்ட்டு மௌன குரு எடுத்த சாந்தகுமார், இப்போ பைரவா இளையதலை பேரை வச்சு இயக்கிட்டு இருக்க பரதன் சார், வேட்டைக்காரன் பாபு சிவன், கருகுழனியப்பன், அப்புறம் அவங்க கூட நானும் இப்படி டைரக்டர் ஆகிட்டேன். இது என்ன விசேஷம்னா,
அவர் வந்து தன்னோட இருக்கிற எல்லா உதவிகளும் டைரக்டர் ஆகணுன்ட்டு ரொம்ப விரும்புவார். அவர் ஆசிரியர் இருப்பார் ஃபஸ்ட்டு. எனக்கு தெரிஞ்ச ஒரு இயக்குனர் என்னோடய ஃப்ரெண்டு அங்கே இப்போ 10 வருஷமாக ஒர்க் பண்ணாப்புல. அவர்கிட்ட உதவி இயக்குனர் வந்து ஆசிரியர் ஆகி 10 வருஷமாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் ஒரு பிடிச்சிட கதை சொல்லி ஓகே ஆகி அவருக்கு அட்வான்ஸ் கொடுக்குற ரேஞ்ச். அதுக்கு முதல் நாள் அந்த டைரக்டரை அந்த பிடிச்சிட்டு பார்த்து உங்கள் அசிஸ்டண்ட்டு தான் பேசிகிட்டு இருக்கேன், யார் பேசிகிட்டு இருக்காப்புல. டக்குன்னு அடிச்சிட்டாரு. ஐயா அவனுக்கு ஒன்றுமே தெரியாதுன்ட்டாப்புல. முடிஞ்சு கதை. மறுநாள் பார்த்தா அவ்வளவு ஒரு படம் ஆரம்பிக்கிற ரேஞ்சில் இருந்த அந்த பிடிச்சி அந்த உதவிக்கிணர் கண்டுக்கவே இல்லை, அப்படி ஒதுக்கிட்டாங்க. இந்த மாதிரி சில இயக்குனர் இருக்காங்க. யார் வேணாலும் டைரக்டர் ஆகலாம், எங்கேருந்து வந்தாலும் டைரக்டர் ஆகலாம். நம்ம உதவியாக இருந்தவர், உதவியாளர் இருந்தவர் டைரக்டராக கூட சிலர் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. ஆனால் இவர் எல்லாருக்கும் ஒரு வழிகாட்டினா இப்போ ஏஎம் ஸ்டுடியோ எப்படி போனால் அப்படி போய் லெஃப்ட்டில் போனால் போயிடலாங்கிற அந்த வழிகாட்டி இல்லை. ஏஎம் ஸ்டுடியோ எங்கே இருக்குன்னா கூட வா, அவங்க கூட கூட்டி போய் ஏஎம் ஸ்டுடியோக்குள்ளே உள்ள ஒரு வழிகாட்டி வரும். நான் திருப்பாச்சி கதை விஜய் சார்கிட்ட சொல்லியாச்சு, கதை பிடிச்சி போச்சு. அவர் கேட்டார் யார்கிட்ட ஒர்க் பண்ணிக்கிட்டு. நான் சொன்னேன் தனி சார்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்படி சந்திக்கும் போது சார் சொல்லியிருக்காரு, விஜய் சார் உங்கள் அஸ்டண்ட் தான் பேரஸ்ட் தான் கதை கேட்டிருக்கேன் சார், நல்லா பையன் நல்ல திறமைசாலி, விட்டுறாதீங்க. இவர் சொல்ல ஒரு கான்ஃபிடென்ட் டக்குன்னு அவர் பிடிச்சிட்டார். அந்த சொல்கிறது ஒரு ஆதரவு அது எல்லார்ட்டையும் வந்துடாது. அது என்னை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் இவர்கிட்ட தான் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் அதிர்ஷ்டத்தில் பெரிய அளவு ஜெயிச்சிருப்பாங்க. ஒரு சிலர் தான் முழுக்க உழைப்பால் மட்டும் ஜெயிப்பாங்க. சினிமாவில் என்னை பற்றி முழுக்க உழைப்பால், கடின உழைப்பால், ராப்பால் பொழைச்சி உழைப்பால் ஜெயித்த ஒரு சிலர்களை தரணி சார். அவரெல்லாம் அதிர்ஷ்டத்தில் ஜெயிச்சாருன்னு நான் ஒத்துக்கவே மாட்டேன். அப்படின்னா அந்த உலகத்தை அதிர்ஷ்டம் இல்லைன்னு அர்த்தம். முழுக்க உழைப்பு தான். அவருடைய எதிரும் ஒரு படத்தில் தான் ஃபஸ்ட்டு படம். எல்லோரும் படத்துக்கு எத்தனை வருஷம், ஒரு 5 மாதம் 6 மாதம் எடுப்பாங்க, இல்லை 1 வருஷம் எடுப்பாங்க. நாங்கள் 5 வருஷம் எடுத்தோம். ஒருத்தரோட பெருமையை வந்து மற்றவங்க பேசலாம். ஆனால் ஒருத்தரோட பட்ட கஷ்டத்தையும் தன்னோட போராட்டத்தையும் அது அவங்க தான் சொல்லணும், மற்றவங்க சொல்லக்கூடாது. ஆனால் தனி சார் பொறுத்த வரைக்கும் அதை நான் தான் சொல்லுவேன். ஏன்னா அவர் இதற்கு சொன்னதில்லை எங்கேயும். அவர் நான் சொல்லி ஆகணும். அவர் பட்ட பாடு போராட்டங்கள். முதல் படத்தில் இவரை மாதிரி ஒரு இயக்குனர் அவ்வளோ சித்திரவைகள், அவளுடைய அவமானம், அவ்வளோ போராட்டம் சந்திச்சிருக்க மாட்டான். எனக்கெல்லாம் முதல் படத்தில் வந்திருந்தா நீங்களும் சினிமா ஊருக்கு போயிருக்கணும் சாமி. அவ்வளோ நானும் இப்போ பயந்துருக்கேன். நமக்கு இந்த மாதிரி படம் அமைச்சா முடிஞ்சு கதை முடிஞ்சிச்சு அப்படின்லாம் பயந்துருக்கேன். இப்போது தரணி சார் நினச்சா எங்கே போக நினச்சாலும் அவர் ஃப்ளைட்டில் போயிடுவார். இப்போ பாம்பேயா ஃப்ளைட்டில் போயிடுவார், ஹைதராபாத்தா ஃப்ளைட்டில் போவார், கேரளாவா ஃப்ளைட்டு, வெளிநாடு போகணுமா ஃப்ளைட்டில் போவார். இன்றைக்கி அந்த தண்ணி தான் எல்லாருக்கும் தெரியும். இப்போ சுரேஷ் சீதாராம் சார் கூட இப்போது கில்லிக்கு அப்புறம் ஒரு பெரிய இயக்குனர் ஆனதுக்கப்புறம் அவரோட ட்ராவலாக இருக்கார். ஆனால் எதிரும் இல்லை. கூட இருந்த எனக்கு தான் எவ்வளவு ஒரு போராட்டம் சந்திச்சா எனக்கு தெரியும். ஒரு ஷூட்டிங் முடிஞ்சு அடுத்த செட்டிலுக்கு 1 வருஷம் ஆகும். மம்முட்டி சார் ஹீரோ, இன்னொரு ஹீரோ நெப்போலியன். படம் மேட்ச் முடிஞ்சு வச்சு இன்னொரு 5 நாள் கழிச்சிட்டு மம்முட்டி சார் இருந்தால் படம் முடிஞ்சிடும். அவர் பாட்டெல்லாம் கொடுத்து நம்ம ஃபைனான்ஸ் செட் ஆகாமல் ஏதோ சூழ்நிலையில் அது மிஸ் ஆகி போச்சு. அந்த படத்துக்கு இவர் தான் டைரக்டரு, இவர் தான் மேனேஜரும், இவர் தான் எல்லாமே அவர் தான். யாரை பார்த்தா இவர் தான் போய் பேசணும். இப்போ மம்முட்டி சார் 5 நாள் கழிச்சிட்டு வாங்கணும், படத்தை முடிச்சிடலாம் அப்படின்ட்டாங்க ப்ரொடியூசர். மேனேஜர் கூட வேலைக்காது, ப்ரொடியூசரையும் அவங்க சந்திக்க மாட்டார். அப்படி ஒரு கேரக்டர் அவர். நானும் அவர் தான் கொச்சின் போகிறோம். அங்கே ஷூட்டிங் கேள்விப்பட்டு ட்ரெயினில் அன்ரிசர்வ் நீ வந்து உட்கார இடல ட்ரெயினில் நின்றுட்டே தான் போகிறோம். நான் எவனாவது ஒருத்தர் எந்திரிச்சான்னா பிடிச்சி உட்காருங்க. ஓ யூரியா நான் நிற்கிறேன்ட்டு அவர் உட்கார மாட்டார்.
இப்படி போயிட்டுருக்கான். எனக்கும் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவர் நின்று இருக்காருன்ட்டு இப்படியே பேசிடுவோம். கேரளா போயிடுச்சு. அங்கே போய் ரூம் போட்டு குளிச்சு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி போகிறவங்களாம் பைசா தான் நாங்கள் இருக்காருன்னு சொல்ல போகிறோம். ஏசி புக்குன்னு போயிருப்பேன். சூழ்நிலைகள் ட்ரெயின் அங்கே போகிறோம்னா ட்ரெயின்லேயே பல்லு விலைக்கு காலையில் முடிச்சுட்டு அப்படியே பிரச்சனை நேராக ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிடுது. வணக்கம். இது எதாவது சொல்லிட்டு இந்த பேரண்ட்ஸ்கிட்ட சில மேடை இந்த மாதிரி அமையாது. ரொம்ப யதார்த்தமாக எல்லாருமே பேசுகிறாங்க. இது வந்து ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன்ற மாதிரி பேசாமல் அதுவே இந்த ஆடியோ ரிலீஸுக்கு இந்த படத்துக்கு ஒரு சிறப்பான விஷயம் நான் நினைக்கிறேன். அது இந்த மேடையில் இருக்க ஒவ்வொருத்தரை பற்றியும் சொல்லிகிட்டே இருக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் அவங்க ஒவ்வொரு விஷயத்தில் பயணம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சொல்லும்போது எல்லா ஃப்ரெண்ட்ஸும் அவங்க சொல்கிற மாதிரி படம் பண்ணியிருக்காங்க, ஜெயிச்சிருக்காங்க. அண்டு பேரரசு இவ்வளோ நேரம் சொன்னார். அண்டு பேரரசுக்கிட்ட நான் ஒரு நன்றி இந்த மேடையில் சொல்லணும். ஏன்னா அந்த 5 வருஷம் நான் படம் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 55 அசிஸ்டன்ட் ஆக்டர் வந்து போயிட்டாங்க. ஏன்னா ஒவ்வொரு ஷெட்யூலுக்கும் வருவாங்க போவாங்க. அதில் ஃபஸ்ட்டு அந்த 5 இயர்ஸ் மொத்தமாக இருந்த ஒரே ஆள் எனக்கு பேரரசு மட்டும். அது பொறுமையாக நான் மட்டும் இருந்தேன்னு இல்லை, அதில் நம்பிக்கை வச்சு மொதல் படத்தில் நம்ம செய்யும்போது கூட இருந்தது மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டு. ஏன்னா அந்த படம் வந்து ஸ்டேட் அவார்டு வரை வாங்கிச்சு பெஸ்ட் ஃபிலிமாக எதிர்ப்போதும். அந்த எல்லா வேதனையும் அந்த படத்தில் இந்த கஷ்டம்னு சொல்ல முடியாது. நம்ம வாழ்க்கைக்கு தானே போராடுறோம், நம்ம இதுக்கு வேறு எதுக்கும் போராடலையே. ஸோ அதனால் அந்த பொறுமை இருந்தால் டெஃபினட்டாக ஜெயிக்க முடியுன்றதான் ஒரு சின்ன நம்பிக்கை. அதில் கூட இருந்தவர். அதே மாதிரி பாபு சிவன் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ராடினரி டைரக்டர். அண்ட் அஃப்கோர்ஸ் பேரரசு, பரதன், சாந்தகுமார், கருப்பை இணைப்பன், யாராக இருக்கட்டும், இவங்க எல்லாரும் என்னோட வேலை செஞ்சதில் நான் பெருமைன்னு சொல்கிறத விட அவங்க எல்லாரோடையும் நான் வேலை செஞ்சேன்னு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். எல்லாருக்கும் எப்போவுமே ஒரு வழி தேவை, அந்த வழியில் காட்டக்கூடிய ஒரு ஆளாக இருந்தேன்னு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அதே மாதிரி சுரேஷ் பொறுத்த வரையும் என்னென்னா, சுரேஷ் இருந்தால் நம்ம ஷூட்டிங்க்கு போயிடலாம், ஒன்றும் கவலையப்பட வேண்டாம். ஏன்னா அவனோட அந்த டெடிக்கேஷன் ஒன்று இருக்குது பாருங்கள். எந்த இடத்துல இப்போ நான் எப்படி அவர் சொன்ன மாதிரி அன்ரிசர்வ்டில் போன மாதிரி அவனுக்கு ரூம் இருக்குதோ இல்லையோ, அவன் குளிச்சானா குளிக்கலையோ, அந்த செட்டில் தூங்கினானோ தூங்கல, சாரி வாங்க போங்கன்னு சொல்ல மாட்டார். அவர் வந்து அந்த செட்லேயே படுக்கிறது, எழுந்துக்கிறது, சுற்றுறது. ஏன்னா நேற்று போட்ட ட்ரெஸ்ஸோட சுற்றிட்டு இருக்கிறேன்னா 3 நாள் அதே ட்ரெஸ்ஸில் சுற்றிட்டு இருப்போம் அப்படி. ஏன்னா கில்லி மாதிரி ஒரு படம் எடுக்கும்போது அந்த ப்ரொடியூசர்கிட்ட நம்ம பேசும்போது, சார் அது ரொம்ப பெரிய படம், அதாவது ஜென்ரலாக சொல்லுவாங்க கேப்டன் பிரபாகரன்ற ஒரு படத்தை வந்து மௌனராகம் பட்ஜெட்டில் எடுக்கக்கூடாது, ஓடாது. அதே மாதிரி மௌனராகன்ற படத்தையும் கேப்டன் பிரபாகரன் பட்ஜெட்டில் எடுக்கக்கூடாது. அந்த கதை தான் அந்த பட்ஜெட்டை டிசைட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி அந்த ப்ரொடியூசர் சொல்லும்போது, சார் இது ரொம்ப பெரிய படம் சார், என்ன பண்ண போகிறோம்? இல்லை சார், நான் விஜய்க்கு அடுத்த டேட்ஸ் வாங்கியிருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது என்ன வேணுமோ அதை நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள் அந்த படத்துக்கு போது. அது ரொம்ப பெரிய படம். கில்லின்றது மிகப்பெரிய என்னோடய ஷோல்டரில் சுமத்தப்பட்ட மிகப்பெரிய படம். ஏன்னா அது ஒரு ரீமேக்கு. ஆனால் ரீமேக்காக இல்லாமல் அந்த கதையை மட்டும் எடுத்துக்கிட்டு பாடல்கள் எல்லாமே மொத்தமாக மாற்றி அந்த படத்தை பண்ணுறோம். ஸோ அதில் ஒரு கட்ஸ் வேணும், ஒரு தில்லு வேணும். அந்த தில்லு வச்சுருந்தா அந்த படத்தை பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி பெரிய ஸ்பேன் இருக்கிற படத்துக்கு சூர்யா மாதிரி, பாபு சிவன் மாதிரி, பரது மாதிரி, சாந்தா மாதிரி, ஜவஹர் மாதிரி, வித்யா ரெட்டி மாதிரி, ஐ மீன் ஜெயபால் சார் மாதிரி, அவங்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு டீம் அமையலாம் அந்த மாதிரி ஒரு படத்தை பண்ணவே முடியாது. அது இம்பாசிபிள். ஏன்னா நினைக்கிற நேரத்துக்கு அது ரெடியாகி போயிட்டே இருக்கணும். அதே மாதிரி ப்ரொடியூசர் ஆகட்டும், அந்த மேனேஜர் பாஸ்கர் ஆகட்டும், யாராகட்டும், அந்த படத்தை பொறுத்த வரையும் அது ஒரு மிகப்பெரிய ஸ்பேனான படம். ஒவ்வொருத்தரும், கேமராமேன் கோபி ஆகட்டும், எடிட்டர் ஆகட்டும், வித்யாசாகர் சார் ஆகட்டும், ஆர்ட் டைரக்டர் மணிராஜ், எல்லாமே அப்படியே டக்குன்னு நிற்பாங்க. அந்த படத்தோட வெற்றிக்கு அந்த டீம் தான் காரணம். நான் முன்னால் நின்று அவ்வளோதான். அதனால் அந்த மாதிரி ஒரு படங்களில் சூர்யா மாதிரி ஒருத்தர் இருக்கும்போது நான் ஒவ்வொரு படத்துக்கும் மிஸ் பண்ணுவேன். எனக்கு குருவியில் வேலை செஞ்சேன். அப்படி போயிட்டு நான் பங்காரம் ஒரு மெருப்புன்னு ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ வாழையில் சூர்யா தான் வரும், சுரேஷ் தான் வரும். ஏன்னா அவன் இல்லைன்னா அந்த வேலை ஓடாது. ஸோ ஒவ்வொரு அசிஸ்டண்ட்டும் வேலை செய்யும்போது அவன் பேரை நீங்கள் மறக்காமல், அவன் உங்களை விட்டுட்டு போனாலும் அவன் பேரை நீங்கள் கூப்பிடணும். அப்போ தான் அவன் சிறந்த அசிஸ்டன்ட் நினைப்பான், அவன் சிறந்த ஒரு உழைப்பாளி நினைப்பான். அந்த மாதிரி சூர்யாவை பொறுத்தவரையும் மிகப்பெரிய உழைப்பாளி. அந்த உழைப்புக்கு டெஃபினட்டாக அவனுக்கு வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி இந்த ப்ரொடியூசர்ஸ்க்கு மிகப்பெரிய நன்றிங்க, மனமார்ந்த நன்றி. ஏன்னா உங்களை மாதிரி ஒருத்தர் யாரும் படம் கொடுக்கலன்னா ஒரு டைரக்டர் வரவே முடியாது. அது கூட இருந்து அதே மாதிரி
அவனோட கட்ஸை நான் பாராட்டுறேன். முதல் படத்திலே புதுமுகத்தை அறிமுகப்படுத்துகிறாரு சுரேஷ். அந்த கட்ஸ் வந்து ரொம்பவே வேணும். அந்த கட்ஸுக்கும் அவருக்கு வெற்றி கிடைக்கணும். அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தீங்க அந்த பாட்டு. அண்ட் 2 ஹீரோயினும் ரொம்ப நல்லா பேசுனாங்க. அது பேசுனது நினைக்கும் போது, ஏன்னா எல்லாமே யதார்த்தமாக மனசை விட்டு பேசுகிற ஒரு மேடை ஆயிடுச்சு இது. ஸோ பேரரசு என் மேடையில் இருக்க மனைவருக்கும், கதிர் சார், பழனிப்பன் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. இந்த படம் மிக மிக வெற்றி அடையணும். உங்களோட துணை வேணும். நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். முதல் இந்த படத்தை சைவ கோமளி படத்தை தயாரிப்ப வந்திருக்கும் தயாரிப்பாளர் மூவருக்கும் நான் எனது முதல் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இன்னைக்கு சின்ன படம் எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் தான் தயாரிப்பாளர்னு சொல்லணும். என்னன்னா கதையும் விஜயமொழி சார் தயவுசெய்து கொஞ்சம் உள்ள வாங்க. அதாவது என்னன்னா, அதாவது பெரிய படங்கள் கதாநாயகர்களையும் மற்ற தொழில்நுட்ப கலங்களையும் பேஸ் பண்ணி படம் எடுக்கிறாங்க. சின்ன பட தயாரிப்பாளர்கள் தான் கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 150 பேர். அவர்கள்லாம் தயாரிப்பாளர் என்று மாறு தட்டி கொள்ள வேண்டும். ஏன்னா அவங்க கதையை மட்டும் நம்பி, ஸோ புது டைரக்டராக இருக்கட்டும், புது மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், எல்லாமே டோட்டலாக வாங்கினா அவங்க பட்ஜெட்டுக்குள்ளே பண்ணும்போது அந்த கதையை நம்பி எடுக்கக்கூடிய அந்த தயாரிப்பாளர்கள், ஏன்னா அந்த தயாரிப்பாளர் 3 பேர் இன்னைக்கு எடுத்ததுனால தான் இன்னைக்கு மேடையில் இருக்கக்கூடிய இத்தனை பேருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு வந்துட்டு. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ தரணி சார் வந்து சொல்லணும்னா 93, 94 வந்து தரணி சார் அசிஸ்டண்ட் ஒர்க் பண்ணும்போது நான் போய் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த நட்புகள் தொடர்ந்துச்சு. அதுக்கப்புறம் அவரோட படங்கள் தில், கில்லி, தூள் இதெல்லாம் ஆடியோ ஒரு சின்ன வியாபாரம் பண்ணேன். அந்த இசையை நான் வாங்கி வெளியிட்டேன். இன்னைக்கு அவரோட சிஷியர் சுரேஷ் சீதாராம் அவர்களோட ஆடியோ வெளியீட்டுக்கு வந்து கலந்துருக்கேன். ரொம்ப சந்தோஷம். சீதாராம் அவர்கள் அவருடைய அப்பா இராணுவத்தில் பணிபுரிந்தான்னு சொல்றாரு. ஸோ எல்லாமே வந்து ஒரு எப்படி ஒரு சர்டிஃபிகேட்டு, டேட் ஆஃப் பர்த் மற்றதில் வந்து அப்பா பேர் சேர்த்துக்குவோம். தன்னோட வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக சுரேஷ் சீதாராம் அவர்கள் தனது தகப்பனார் பெயரனை அதனோடு தொடங்கி இருக்கிறார். ஆகவே அவர் வளர்ந்த இடம் தரணி சார் அவருடன் வந்திருக்காரு. நல்ல ஒரு குருநாதர். ஆகவே இந்த படம் இவருக்கு மட்டுமல்லாமல் படத்தில் பணியாற்றிய அனைவருக்கும் நல்ல அங்கீகாரத்தை கொடுக்க வேண்டும் என்று எல்லாம் இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கோமளி படத்தின் வெளியீட்டு விழாவுக்கு வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட காலை வணக்கம். இந்த மேடை ஒரு எமோஷனல் மேடை ஆக்கின திரு தரணி அவர்களுக்கும் அவரோட அசிஸ்டன்ஸ் பேரரசு மற்றும் பவர் ஸ்டார் மற்றும் கதிரேசன் மற்றும் இந்த படம் எடுக்க வந்திருக்கும் தயாரிப்பாளருக்கு இந்த படம் நிச்சயமாக ஒரு வெற்றி படமாக இருக்கும். ஏன்னா அவர் கம்பெனி எஸ்எம்எஸ்ன்னு ஒரு படம் பெரிய ஹிட் ஆச்சு. அது மாதிரி இந்த எஸ்எம்எஸ்ங்கிற கம்பெனி மேலும் நிறைய படங்கள் எடுத்து இது போல் இயக்குனர் நிறைய பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இதே போல் படம் நல்ல வெற்றி அடையணும் என்று வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சைவ கோமாளி படத்தின் கோ டைரக்டர் உதயகுமார் அண்ணன், சம்பத், ஜான்,